சந்தோஷம் என்பது மன நிறைவு. நமக்கு இறைவன் இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கானோ அதுல ஒரு நிறைவு வரணும். எவ்வளவோ பேருக்கு நிறைய கொடுத்திருக்கிறான், நமக்கு கொடுக்காம இருக்கலாம். ஆனா எதுவா இருக்கட்டும், நான் செய்த கர்மத்திற்கோ இல்ல எனக்கு இதுதான் நினைச்சிருக்கோ இது வந்த வரைக்கும் வரட்டும். அதுல ஒரு மன நிறைவோட வாழணும். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய ஞானிகள் ரோடு ஓரமா உட்கார்ந்து இருப்பாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, இருக்குதா கிடைக்குதா எதை பத்தி அவங்களுக்கு இது இருக்காது. ஸோ கிடைச்சா அவங்களுக்கு ஓகே, கிடைக்கலன்னாலும் ஓகே. அப்ப எந்த ஒரு விஷயத்திலையுமே அது ஒரு நிறைவுத்தன்மையோட வாழணும், லைஃப் அக்செப்டன்ஸோட வாழணும். லைஃப் நமக்குள்ள அக்செப்டன்ஸ் இருக்கணும். நம்மளுடைய எல்லாருடைய பிரச்சனைக்கும் காரணமே லைஃப்ல ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கிறது இல்ல. எல்லாத்தையும் ஒரு ரெசிஸ்ட் பண்றோம். இது எனக்கு இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு இப்படி இருந்தா பிடிக்காது, எனக்கு இப்படி வரணும், இப்படி மாத்திக்கணும், அப்படி மாத்திக்கணும். நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறோமே தவிர இருக்கிற மாதிரி நம்ம ஏத்துக்கிறதே கிடையாது. இருக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டோம்னா நம்ம வீடே ஒரு மிகப்பெரிய ஒரு சொர்க்கமா இருக்கும். நம்ம என்ன பண்றோம், நம்ம கணவரை எப்படி மாத்துறது, நம்ம மனைவியை எப்படி மாத்துறது, நம்ம குழந்தைங்களை எப்படி மாத்துறது, இந்த உலகத்தை எப்படி மாத்துறது, எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளையே நம்ம ஒரு நாள் கூட மாத்துறதே கிடையாது. நமக்குள்ள 1000 அழுக்கு இருக்குது. நமக்குள்ள இருக்க அழுக்கு என்னைக்கா பார்த்து நம்ம மாத்திருக்கோமா? கிடையவே கிடையாது. ஆனா இந்த உலகத்தை மாத்திரம், எல்லாத்தையும் மாத்திரன்ட்டு நம்ம எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்குள்ள நம்ம திரும்பி பார்த்து நமக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸோட ஒரு மன நிறைவோட நம்ம வாழணும். நல்ல சொற்களை பேசணும், நல்ல செயல்களை செய்யணும். அப்படி இருக்கவர்களோட நம்ம நண்பர்களாக இருக்க வேண்டும். இந்த துக்ககரமா சொல்றவங்க, இல்ல தவறா பேசுறவங்க, தவறா இருக்கிறவங்களோட எல்லாம் பழகவே கூடாது. அவர்கள் கூட இருக்கும்போது அந்த விஷயங்களும் நம்மளை பற்றி கொள்ளும். அதனால நல்ல தன்மை இருக்கவங்களோட, நல்ல ஞானிகளோட, இந்த மாதிரி இருக்கவங்களோட இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த உலகம்ங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மாயா மாதிரி, ஒரு மாயாஜாலம், ஒரு மேஜிக் தான். இதுல இருந்து நம்ம விடுபடுறதுங்கிறது ஆக்சுவலி இஸ் ஒரு ரியல் ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான். நம்ம நினைக்கிற மாதிரி சாமி நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு தான் தெரியும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகள்லாம். நீங்கெல்லாம் என்ன கஷ்டப்படுறீங்களோ, பிரச்சனைகள் இருக்கோ, அதே மாதிரி சில கஷ்டங்கள் எல்லாம் பட்டு தான் நானும் வந்திருக்கிறேன். எனக்கு அது தெரியாமன்னு இல்லை. இது கொஞ்சம் சிரமம் தான். ஆனா நம்ம முயற்சி பண்ணணும். ஏற்கனவே சொன்னார்ல, பௌருஷம் என்று சொன்னார்ல, தொடர்ந்து முயற்சி, இடைவிடாத முயற்சின்றாரு. நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம இப்ப என்ன இதுல இருந்து அவர் சொல்ல வர்றாருன்னா, நம்ம இந்த துக்ககரமான இந்த சம்சார வாழ்க்கையிலேயே நாம ஒரு விதமான ஒரு மந்தத்தன்மையில அடங்கி அப்படியே உட்காந்துடுறோம். நடக்கிறது நடக்கட்டுங்க, வர்றது வரட்டுங்க, எது போதோ போகட்டுங்க. துக்கமா இருந்தாலும் அந்த துக்கத்திலேயே நம்ம எப்படி ஓடுறோங்கிறதான் பாக்குறோமே தவிர, எத்தனையோ பேர் நம்ம கண் முன்னாடி இறக்கிறார்கள். எவ்வளவோ மரணத்திற்கு நம்ம சென்றிருக்கிறோம். எவ்வளவோ மரணத்தோட இறுதி காரியத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம கூட இருந்தவங்களால மரணத்துக்கு போயிருக்காங்க. ஆனா நம்மளும் ஒரு நாள் மரணத்துக்கு போவோம். இது என்னடா நடக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு என்னைக்காவது நமக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்குதா? அது அடுத்த நிமிஷமே அடுத்த கட்ட வேலையில இன்னமும் நம்மளும் காலத்துக்கு வாழ்ந்துகிட்டே இருப்போம். அதுக்கு என்ன சேர்க்கறது, அதுக்கு இன்னும் எவ்வளவு பைசா சேர்க்கறது, எவ்வளவு இன்னும் உலகத்துல நான் ஒரு ப்ரைட சேர்க்கறது, எவ்வளவு ஒரு பெருமையை சேர்க்கறது, இது பின்னாடி தானே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள அந்த உண்மையான சத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த மன நிம்மதிக்கு எங்க ஓடுறோம்? ஆரம்பத்திலே அவர் சொன்ன மாதிரி மன நிம்மதிக்கோசரம் நீ எந்த செயல் செஞ்சாலும் சரி, மன நிம்மதியை விட்டுட்டு மன நிம்மதியை குலைக்கக்கூடிய விஷயங்கள்ல நீ செயல்களை செஞ்சேன்னா அது என்ன, அதனால பலன் இருக்கு அப்படிங்கிறார். இப்ப நம் வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. ஏன்னா உங்க கஷ்டத்தை நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. வேற யாரும் உங்க கஷ்டத்தை யாராவது கூட இருந்து வாங்கிட்டு போயிருவாங்களா? இல்ல வால்மீகியோட வாழ்க்கையில பண்ற மாதிரிதான் அவருடைய கஷ்டம், அவருடைய பாவத்தை யாரோ அவங்க ஒய்ஃப், அவங்க அப்பா அம்மா எல்லாம் பகிர்ந்துக்கிறான்னு யாருமே வரல. அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு உண்டான அனைத்து பலனும் நம்மை நோக்கித்தான் வரும், வேற யாரை நோக்கியும் போகாது. அப்ப தெளிவா புரிஞ்சுக்குங்க. அப்ப நாம் எந்த அளவுக்கு நாம ஒரு அறிவு தெளிவோட, விவேக புத்தியோட வாழ்றது, எது நிஜம் எது நிஜம் இல்லை, எது உண்மை எது உண்மை இல்லை, இந்த உலகம் நல்லா தெரியும். இந்த சம்சார வாழ்க்கைங்கிறத இந்த குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு ஒரு துக்கம் இருக்குது, எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்குது. நம்ம ஒரு கணவன் மனைவி அவங்க வாழ்ந்து சண்டை போட்டு அவங்க பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தாலும் தன்னுடைய சந்ததியும் திருப்பியும் அதே பிரச்சனைக்குள்ளதான் சிக்க விடுவாங்களே தவிர அதுல இருந்து அவங்களை ரிலாக்ஸ் பண்றதோ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியே கொடுக்க மாட்டாங்க. நான் வேற எதையும் நான் ப்ரொமோட் பண்ணல, ஜென்ரலா சொல்றேன். நம்ம அந்த கஷ்டப்பட்டாலும் சரி இப்படிதான் இருக்குது போல இருக்கு வாழ்க்கை, அப்ப அவளும் கஷ்டப்படட்டும், நம்ம வேலையை கட்டி கொடுத்துட்டா போதும், நம்ம வேலை அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டா போதும், அவன் எப்படியோ வாழ்ந்துட்டு போறான். அப்ப ஒருத்தனுக்குள்ள அந்த ஆழமான ஒரு தெளிவை ஏற்படுத்தணும்னு நமக்கு எங்க தோணுது? ஏன்னா நமக்கே தெரியறது இல்ல, நமக்கே அந்த தெளிவு இல்லாதனால நம்ம எங்க போய் மத்தவங்களுக்கு நம்ம ஒரு தெளிவை ஏற்படுத்துறது? அதனால நம்ம கேட்கறவங்க எல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வசிஷ்டர் எப்படி ராமர்கிட்ட சொல்ற மாதிரி இப்ப சொல்லக்கூடிய இந்த சத்தியங்களை எல்லாம் உள்ள வாங்கிட்டு நாம வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நம்ம செல்ல வேண்டும். அதுக்கோசரம் எதையும் விட தேவையில்லை. இருந்த இடத்திலே இருந்து நீங்க விசாரணை பண்ணுங்க. இந்த விசாரணைன்னு சொல்றாரு. விசாரணை ஒரு 4-5 விசாரணைகள் இருக்குதுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்த டாபிக் அதுலதான் வரும்.
ஸோ நமக்குள்ள நம்ம எது நிஜம் எது நிஜம் இல்லை, என்ன நடக்குது எப்படின்னு கொஞ்சம் ஆழ்ந்து புத்தியை பயன்படுத்தணும். அந்த புத்தியை பயன்படுத்தினாலே துக்கம் போயிடுதுன்றாரு. ஏன்னா இப்ப அவர் சொல்லும் போது இந்த ஞானிகள்லாம் இங்கதான் இருக்கிறாங்க, உன்ன மாதிரி தான் எல்லா வேலைகளும் செய்யறாங்க ராமா, ஆனா அவங்களுக்கு எல்லாம் துக்கம் இல்லையே, அவங்களும் இதே உலகத்துல தான் வாழ்றாங்க, அவங்க எப்படி ஹாப்பியா இருக்கிறாங்க, அவங்க எப்படி எப்பயும் சமநோக்குல இருக்கிறாங்க, அதை பாரு. அப்ப இதெல்லாம் நம்ம புத்தியிலையும் மனதிலையும் மாற்ற வேண்டிய விஷயமே தவிர வெளியில ஒண்ணும் மாற்ற வேண்டிய விஷயம் இல்ல. வெளியே மாத்தணும்னு நினைச்சேன்னா அதுக்கு ஒரு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மாத்தவே முடியாது. நம்மளை மட்டும்தான் மாத்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழி அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்படி நாம மாத்தும் பொழுது நம்ம எப்படி ஒரு சூரியனோட கதிர் பட்டுச்சுன்னா தாமரை மலர்வது போல, சந்திரன் இருந்தா மட்டும்தான் அள்ளி மலரும். சோ இதே போல நம்மளுக்குள்ள இந்த ஆத்ம தத்துவம் உள்ள எடுத்துக்கொள்ளும் பொழுது மட்டும், அதை வாழ பிராக்டிஸ் பண்ணும் போது மட்டும்தான் ஞானம் மலரும். அப்பதான் உனக்குள்ள அந்த ஆன்ம ஒளி ஒரு பிரகாசமாக இருக்கும். இந்த ஒரு அறியாண்மை என்று சொல்லக்கூடிய இந்த இருண்ட ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்து நீ அப்பதான் ஒரு வெளிச்சத்துக்குள்ள வர முடியும். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பௌருஷம் என்று சொல்லக்கூடிய முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல அவ்வளவு துக்கம் இருக்குன்றாரு. இந்த நெருப்புல போட்டு எரிக்கிற மாதிரி, வெயில்ல கொண்டு போய் போட்டுட்டு ரொம்ப வருஷம் அதுல இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த பனியில நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் நம்ம பாக்குறது இல்லை, அந்த மாதிரி எல்லாம் நிறைய சித்திரவதை, எவ்வளவோ சித்திரவதைகள் இந்த உலகத்துல இருக்குது. இந்த சித்திரவதைக்குள்ள எல்லாம் நம்ம இந்த நரகத்தன்மைக்குள்ள எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த நரகத்தன்மையில இருந்து வெளியே கடவுள் போல வாழ வேணும்ன்றார். ஹரிய ஹரனை போல பிரம்மனை போல கடவுள் போல வாழ வேண்டும். அப்படி வாழ முடியுங்கிறதே அங்க சொல்றாரு. வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களையும் உதாரணம் காட்டுறாரு. சோ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப தெளிவா. இந்த மாதிரி சம்சார வாழ்க்கையிலிருந்து பந்த வாழ்க்கையிலிருந்து பற்றுதல் இல்லாமல் வாழக்கூடிய நபர்களை நாம் தேடி கண்டுபிடித்து அவர்களோடு நாம ஒரு சாது சங்கம் என்று அவர் சொல்றாருல மோட்சத்துக்கான வழிகள், அந்த ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி அவர்களிலிருந்து இந்த சத்தியங்களை ஏற்படுத்தி நம் வாழ்க்கையில அதை நம்ம உபயோகிக்க ஆரம்பிக்கணும். அது வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். கேட்கிற விஷயத்தை இப்படி வாங்கி இப்படி விட்டுட்டு போக கூடாது. கேட்கிற விஷயத்த சிரவணம், இது எல்லாத்தையும் கேட்கிறோம், கேட்டுட்டு கொஞ்ச நேரமாச்சு உள்ளுக்குள்ள உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மனனம் பண்ணணும். 1/2 மணி நேரம் நம்ம மனனம் பண்ணாலே அது போதும். அது நமக்குள்ள கண்டிப்பா ஒரு விதமான ஒரு சத்தியத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும். ஏன் சொல்றாருன்னா, இந்த எப்படி இந்த உலகத்துல அணுக்கள் இருப்பது போல, அணுக்கள்னா ஆட்டம்ஸ் போல, இந்த ஆட்டம்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு எங்க இருக்குது, நம்ம இந்த உலகமே ஃபுல்லா ஆட்டம்ஸ் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு விஷயத்துல துயரம் துக்கம் ஒளிஞ்சிருக்குது. சுகத்துக்கு பின்னாடி அந்த துக்கம் ஒளிஞ்சிருக்கு. சுகம் போல முன்னாடி காட்டுட்டு பின்னாடி பல துக்கங்களை காட்டுது. சோ இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல இருந்து நீ உன்னை விடுபடுத்திக்கோ. உன்னை மட்டும் இல்ல, அவர் எல்லாத்துக்கும் சொல்றாரு, நமக்கும் அதை தான் சொல்றாரு. புத்திசாலியான ஒரு மனிதன் இருந்தானா அவன் இதுல இருந்து விடுபட்டுக்குவான். எல்லா அணுக்களையும் இங்க துக்கங்கள் இருக்குதுன்னா எல்லா இடத்துலயுமே அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல நம்ம நம்மளை விடுபடுத்திக்க வேண்டியது, விடுதலைப்படுத்திக்க வேண்டியது நம்ம கையில இருக்குதுன்றார். நம்மளும் இவர் சொன்ன இந்த வசிஷ்டர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எடுத்து இன்னைக்கு சொன்ன அந்த சமம் என்று சொல்லக்கூடிய விஷயம், மன நிறைவு, சந்தோஷம் என்ற ஒரு வழி, சாதுக்கள் சங்கம், அதாவது துறவிகளை பத்தி நிறைய அதுக்கு அடுத்து கோட் பண்றாரு. இப்போதைக்கு நம்ம இது புரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு சத்சங்கத்துல நல்லதை செய்வோம், நல்லதை கேட்போம், நல்லதா வாழ்க்கையை வாழ்வோம். நாம் என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம கையில வரும். ஞானத்துக்கு முயற்சி பண்ணுங்க. இது நம்ம ஒரு ஆழமான இந்த அவர் சொல்ற மாதிரி ஒரு நரகத்துக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நரகத்துக்குள்ளேயே ஒரு சுகமா வாழ்றோம். நல்லது.